ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம், அதை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதில் மெயினாக சொல்லணும்னா, நான் இந்த 1.5 வருஷத்தில் மாடி தோட்டம் வச்சுருக்கேன். நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் ஒரு சில விஷயங்களில் நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை அதை பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், இப்படி பல விஷயங்களை குறித்து தாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1.5 வருஷ காலமாக நான் என்னோடய தோட்டத்தை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், எப்படி உங்களால் ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்டனும் வச்சுட்டு வீடியோவும் போட முடியுது. அதுவும் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு அறுவடையை நிறைய எடுக்கிறீங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருட காலமாக அதிகமாக நான் சொல்லப்போனால் முதல் ஸ்டார்டிங்லலாம் நான் கடையில் எதுவுமே வாங்க மாட்டேங்க. வீட்டில் என்ன காய் வருதோ அதில் தான் சமைக்கிறோம். போன வாரமுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு தேவையானதை ஃபுல்லாக நான் அறுவடை பண்ணி வச்சுக்கிட்டேன். சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் அறுவடை கம்மியாகும். அந்த டைமில் இருக்கிறத அப்படி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெளியில் வாங்குவோம். மேக்ஸிமம் ஒரு 90% நாங்கள் தோட்டத்தில் இருந்து எடுத்து தாங்க சமைச்சிக்கிறோம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, அதுவும் கத்தரி எல்லாம் 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும். சொல்லப்போனால் போன வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 150-200 பேருக்கு நம்ம வீட்டு காய்கறிகளை நம்ம ஷேர் பண்ணணுங்க. அது மாதிரி விதைகளை ஒரு 500 பேருக்கு போன வருஷம் நான் வச்சுருந்த கார்டன்லேருந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், எல்லாமே ஓகே தான். 500 பேருக்கு சீடெல்லாம் ஷேர் பண்ணினதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலை. அதை எப்படி கற்றுக்கிறது, அது சரியாக தப்பாக நான் பண்ணுறது இப்படி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஃபெயிலியர்ஸு இதில் இருந்திருக்கு. அது நான் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். சின்ன ஷார்ட்ஸில் நான் அப்டேட்டு கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பூடகெல்லாம் போடாமல் நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்ல வந்துடுறேங்க. விதைகளில் சேகரிக்கணும். ஒரு இயற்கை விவசாயி மாடி தோட்டம் வச்சுருக்காங்கன்னாவே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு டைம் அவங்க விதைகளை எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பாங்க, இல்லை காசு போட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யார்கிட்டையும் அவங்க விதைகள் வாங்கக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல ஒரு விவசாயத்துக்கான அழகு. ஸோ அதுதான் மெச்சூர்டான ஒரு விஷயமும் கூட. நம்மளுமே இப்போ கத்திரி விதை நம்ம வீட்டில் உள்ளது தான், தக்காளி நம்ம வீட்டில் உள்ளது தான், இப்படி ஒரு சில இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளது தான் நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறோம், நிறைய பேருக்கு கொடுக்குறோம். ஆனால் என்கிட்ட நான் போட்ட அத்தனையும் என்னால் விதை சேகரிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்களில் நான் ஃபெயிலியர் ஆகியிருக்கேன். அது என்ன, ஏன் எனக்கு அப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறோம். இதை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, நான் சொன்னேன்ல நிறைய குரூப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நமக்கு காயத்ரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் மூலமாக நான் தினம் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறேங்க. அச்சோ, இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள சந்திச்சிருந்துருந்தோம், இன்னும் நிறைய நம்ம கற்றுருந்துருக்கலாமே, இன்னும் நல்லா இந்த 1.5 வருஷத்தில் நான் இதை நம்ம தோட்டத்தை டெவலப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தினம் நம்மலாம் படிப்பில் தாங்க பிஹெச்டி பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம பிஹெச்டியெல்லாம் என்னங்க, அவங்க இந்த கார்டனில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு வியப்பாக அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்களை இப்போ கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்டு வரேங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம வீட்டில் அவங்க எல்லாருக்குமே ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் வெள்ளைப்பாகர் நிறைய இருந்துச்சு. நிறைய காய்ச்சா, அச்சோ எனக்கு சாப்பிடவே முடியல, சளிச்சு போச்சு, அந்த அளவுக்கு காய் வருது அப்படிலாம் நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் விதைகள் கேட்டீங்க. நானும் கேட்ட உடனே என்ன பண்ணுவேன், அப்படியே ஒரே ஒரு காயை பழுக்க விட்டுருவேன். உடனே அதை நல்லா சீடு எடுத்து காய வச்சு அவங்களுக்கு அனுப்பிடுவேன். இப்படியே ஒரு 10 பேருக்கு மட்டும் நான் சீடு நான் சாப்பிட்றதுக்கு பறிக்கும் போதே அவங்களுக்கும் சீடுக்கு 1 பழம் 2 பழம் விடுவேன். அதில் ஒரு 10 காய் வரும். உடனே ஒரு 5 பேருக்கு அனுப்புவேன், 2 போட்டு. இப்படியே ஒரு 10-20 பேருக்கு அனுப்பியிருப்பேன் நான் இருக்கும். அவ்வளோதான்.
இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கே வந்து வெள்ளை பாகர் இல்லாமல் போயிடுச்சுங்க. செடி செத்து போச்சுங்க மழையில். இப்போ எந்த பாவக்காவுமே இல்லை, பச்சை பாவக்காய் இல்லை, மிதி பாகல் இல்லை, வெள்ளை பாகலும் இல்லை. இந்த 3லேயுமே நான் பண்ணினது என்ன அப்படின்னா, அப்பப்போ விதைகளை எடுத்து கேட்குறவங்களுக்கு, எனக்கு என்கிட்ட யாராவது எதாவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துடணும்னு தோணும். அதுக்காக உடனே நான் விதைக்கு விட்டுருவேங்க. ஸோ அதுதான் நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத எனக்கு அவங்க சுட்டி காட்டினாங்க. என்ன அப்படின்னாக்க, விதைக்கு விடணும் அப்படின்னா நம்ம வந்து விளைச்சல் எடுத்துகிட்டு இருக்கும்போதே விதைக்கு விடக்கூடாது போலங்க. நல்லா ஃபஸ்ட்டு அறுவடை எடுத்துக்கணுமா, அதுக்கப்புறம் 2வது அறுவடை வரும்போது தான் அது வந்து நல்ல திரட்சியான காயாக இருக்குமா. ஸோ அப்போ தான் விதைகள் எடுத்தால் வீரியமிக்க தான் வளருமா. அதுதான் நல்லதும் கூட. அப்போ முதல்ல எடுத்தது சில நேரங்களில் வளரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போயிடுமா. ஸோ 2வது தான் எடுக்கணுமா. 3வது கடைசி போகும் பார்த்தீங்களா, அப்பவும் விதைகள் எடுக்கக்கூடாதான். அப்போ விதைகள் எடுத்தாலும் அது வந்து சில நேரங்களில் நல்ல வீரியத்தன்மை இல்லாமல் நோய்வாய்ப்பட்டதாக ஆகிடுமா. ஆனால் இடையிலேயே நம்ம இப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த விதைகளுக்கு தேவைப்பட சத்துக்களை வந்து செடி கொடுத்துட்டு செடி வந்து சில நேரங்களில் வீக்காக போய் செத்து போயிடுமாங்க. இதே மாதிரி நான் வந்து வேறு இதில் பண்ணியிருக்கேன். காராமணியிலையும் வந்து பண்ணுவேன். ஆனால் காராமணி வந்து திரும்ப தழுத்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அது ஒரு மாதிரி டல்லாச்சு, அச்சிச்சோ செத்து போயிருமோன்னு நினச்சேன். ஆனால் திருப்பி அதுவாகவே தழுத்து வந்துடுச்சு. ஏன்னா இன்னும் நம்ம விதையும் எடுக்கலை. அது மாதிரி வேறு எதுலலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, பூனைக்காளி அவரைங்க. அவ்வளவு ஆசையாக அதில் வந்து காசு போட்டு தாங்க வாங்கினேன். ஒருத்தங்கிட்ட காஸ்ட்லியாக வேற இருந்தது. அப்புறம் அது ஒன்றுக்காக வேறு ஜீப் இது பண்ணினேன். அது என்ன, கொரியர் சார்ஜ். ஏன்னா அது வேணுங்கிறதுக்காக ஒரே ஒரு இதுக்காக நம்ம கொரியர் சார்ஜ் அனுப்பி, அப்போ நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படி வாங்கி போட்டுட்டேங்க. வந்த விதைகளை போட்டாச்சுனாலோ என்னமோ இருந்தது ஒரு பேக்கெட்டில் போட்டாச்சு, வளர்த்தாச்சு. வளர்ந்து வந்த உடனே ஒரு அழகான பூவு 2 காய் வந்தாங்கங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஆர்வ கோளாறு. செடி வந்து சில நேரங்களில் இப்படி செத்து போகிற அனுபவம் எனக்கு இருந்திருக்குல்ல. அச்சோ ஏன்னா இந்த கொடியில் தான் நான் இந்த மாதிரியான அனுபவங்களை நிறைய பெற்றிருக்கேன். மற்றபடி கத்தரிக்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் நல்ல அறுவடை எடுத்து போதுங்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுப்போம். அது பெரிய காயாக வரும். சில நேரங்களில் கண்ணை தப்பி ஏதாவது ஒன்று பழுத்துரும், பெரிய காயாக இருக்கும். அதை எடுத்து விதைகளுக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அந்த விதை வந்து இருக்கிற டைமில் மட்டும், அந்த கத்திரிக்காய் வந்து கிடக்கிற டைமில் மட்டும் செடி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிட்டே போவாங்க. அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும், அச்சோ இப்படி ஆயிடும் போலையேன்னு. ஆனால் நிறைய கத்திரி செடி இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் அதை விதைக்கி விட்டுறோம். ஆனால் மற்றதெல்லாம் அப்படி இல்லை. பார்த்தீங்களா, கொடி காய்கறிகளில் இப்படி எனக்கு விதை எடுக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அது மாதிரி பசலைக்கீரை, அப்போ பசலை வந்து அவ்வளோ விதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தேன். செடியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. கீரையே எடுக்க முடியாத அளவுக்கு இத்தினோண்டு போயிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை, நம்மளோட உறவுகளுக்கு விதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஃபுல்லாக விதைக்கி விட்டு அவ்வளோ பேருக்கு விதையெல்லாம் கொடுத்து சேகரித்து முடிச்சதுக்கப்புறமா வேர்லேருந்து அப்படியே வேர் நெருக்கமாக இருக்கிற அந்த தொட்டி வரைக்கும் வெட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் திருப்பி தழுத்து வந்துட்டாங்க. ஸோ இந்த தப்பை பண்ணனால எனக்கு விதைகள் இல்லாமல் போயிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தவறுகளை பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஒரு உண்மை. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பூனைக்காளி அவரையில் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, பாதியில் விட்டுட்டேன். பூனைக்காளி அவரை வந்தோன்னே, அச்சோ இது ரொம்ப ரேர் வெரைட்டி, இது கிடைக்காம போயிடக்கூடாது, செடி செத்து போயிடக்கூடாது, அப்படி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 காய். நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸை பின்னாடி போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஒரு கூமுட்டத்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு இப்போ எனக்கு அவங்க சுட்டி காட்டினப்புறம் தான் எனக்கு புரியுது. 2 காய்ங்க, 4 விதைங்க இருந்துச்சுங்க. கடன்னு அதை விதைக்கு விட்டு அப்படியே எடுத்து திருப்பியும் அங்கனக்குள்ளேயே போட்டு விட்டுட்டேன். இந்த செடி அதோட முடிஞ்சிருச்சுக்காது. அது இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் வேறு பகுதியில் அந்த செடி இருக்குது. ஆனால் எங்கே போனாங்க என்னன்னே தெரில. ஒரு காய் ஒன்றும் இல்லை. சரி திருப்பி இப்படி போட்டு விட்டனே உடனே அதாவது வந்துச்சான்னா வரவே இல்லைங்க. ஆக மொத்தத்தில் நம்முடைய ஆர்வ கோளாறு எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்களேன். எந்த செடியும் இல்லை, விதையும் இல்லை. ஸோ விதை எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து தோட்டம் வச்சுருக்கவங்க என்ன செடி வச்சாலும் விதை எடுத்துடணுங்க. அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. திருப்பி வந்து காசு போட்டு யார்ட்டையுமே வாங்கக்கூடாது. நீங்கள் விதையை நம்மளே எடுக்கணும், நம்மளே திருப்பி அதை போட்டு நம்ம வளர்க்குறதுக்கு பழகிக்கணுங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தடு. அப்படி விதை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அறுவடை அப்போ நம்ம எடுக்கக்கூடாது, 2வது அறுவடையின் போது எடுக்கணும். அதுதான் ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருக்கும்.
வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை நீங்கள் நான் பண்ணின தப்பு நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுத்துட்டு, இன்னும் நிறைய இது மாதிரி உறவுகள் மூலமாக அந்த குழுவில் நான் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் தினம் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேங்க. நிறைய நான் கற்றுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த குழு மூலமாக எனக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க. அதுவும் கார்டனில் ஆர்வமுள்ள உறவுகள் கிடச்சிருக்காங்க. நம்மளை மாதிரியே நிறைய சீடும் அவங்க ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. என்கிட்ட இல்லாத, உங்களுக்கே தெரியும், என்கிட்ட ஒரு சில அரிய வகைகளை நான் தேடி வாங்கி வச்சு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சொன்னீங்கன்னா நீங்களே வந்து மலைச்சு போயிடுவீங்க. வெள்ளை மிளகாய், நம்ம வீட்டில் வெள்ளை மிளகாய் கிடையாது, அது ஒருத்தங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரண்டை நம்மகிட்ட 2 வகை தான் இருக்குது, இன்னும் 2 வகை இன்னொருத்தங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரேப் சில்லி ஒருத்தங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அரிய வகைகள். அப்புறமா பாம்பு புடலை நீளமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சகோதரி எனக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன, கொத்தவரங்காயில் நிறைய கிளை வந்து நிறைய காய்க்கும் தெரியுமா, அது ஒருத்தங்க தரேன்னு இருக்காங்க. அப்புறம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க, சொன்னால் வீடியோவே பத்தாது. நிறையா நமக்கு வந்து அது மாதிரி மூலிகைகள் நிறைய ஷேர் பண்ணுறேன்னு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு சேனலில் இருந்துங்க, என்னமோ ஒரு, நான் ஏதாவது இப்படி வித்தியாசமாக பார்த்தேன்னா, போனால் போது லைட்டாக ஒரு கல்லை தூக்கி போடுவோம், விழுந்தால் மாங்க, வில்லலைன்னா போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்பேங்க. சில பேர் வந்து ஆமாம் கொரியர் சார்ஜ் கொடுங்க நான் தரேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சீடுக்கு காசு கேட்பாங்க, நான் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறனால நமக்கு எல்லாரும் ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்ல. அதனால எப்போவுமே அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு என்னன்னு கேட்குறது வழக்கம். அது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து எனக்கு தேவைப்படுற விதைகளை போட்டு விடுவேங்க. அது மாதிரி எந்த சேனலில் போட்டால் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல, நம்ம தான் எல்லாத்துக்கும் போட்டு விடுறோமே, அது மாதிரி போட்டு விட்ருக்கேன். பார்த்தா திடீர்னு ஒரு கமெண்ட் வருது, சிஸ்டர் உங்களுக்கு இல்லாமலா சிஸ்டர், அதுவும் உங்ககிட்டலாம் நான் காசு வாங்க மாட்டேன், உங்களுக்கு ஃப்ரீ தான் சிஸ்டர், கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் உறவுகளே, நம்மக்கிட்ட சீடே வாங்கலைன்னா கூட நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க நிறைய பேருக்கு பகிர்வாங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து எல்லா பக்கமும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காய்கறிகளும் கீரைகளும் மூலிகைகளும் வளர தொடங்கும் எல்லா வீட்லேயும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இந்த 1.5 வருஷத்தில் நான் உண்மையாக விதைச்சிருக்கேன். அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இலவசமாக பகிர்றனால உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லைங்க, நான் எதுக்காக இந்த மாடித்தோட்டம் ஆரம்பித்தேனோ 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம ஆர்கானிக்காக வெளியில் வாங்காமல் வீட்டிலையே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அதை நான் செஞ்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு நம்ம காசு போட்டு விற்றோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அதை வாங்குறது எல்லாராலையும் முடியாது. அதனால் நம்ம இலவசமாக பகிரணும்னு சொல்லி தாங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து கொரியர் சார்ஜ் வாங்குறதில்ல, சீடுக்கு சார்ஜ் வாங்குறதில்ல, அதே மாதிரி இது போஸ்டல் சார்ஜும் நம்ம வாங்குறதில்ல, ஃப்ரீயாக தான் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நிறைய பேர் அக்கா உங்களால் நான் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அதில் ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்குங்க. 2வது நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பெங்களூரு, கேரளா, எங்கே போனாலும் என்னை வந்து நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உறவுகளை பெற்றிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிடுற அளவுக்கு நான் உறவுகளை பெற்றிருக்கேன். அதுதாங்க இந்த சேனல் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு இந்த காரணம் இந்த டெரஸ் கார்டன் தாங்க. நேற்று கூட ஒருத்தங்க ஃபோன் பண்ணிவிட்டு, திண்டுக்கல் வாங்க நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி, என்ன சொல்கிறது, இவங்க சீடு கொடுக்குறாங்க, ஒரு யூடியூபர்ஸு, அதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான் உறவு. அப்படிங்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பாண்டிச்சேரியில் ஒரு தங்கை இருக்காங்க, சென்னையில் ஒரு தங்கை, இப்படி அதே நிறைய ஃப்ரெண்ட்ஸு, திண்டுக்கல்லில் ஒரு ஃப்ரெண்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அக்கா வீட்டுக்கு வாங்கன்னு ஃபேமிலியோடு நெருக்கமாகி அப்பப்போ நம்மளோட நலன் விசாரித்து அவங்களுடைய கஷ்டங்களையும் நல்லதையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி, இது மாதிரியெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும், அதெல்லாம் அந்த யூடியூபாலையும் இந்த ஒரு டெரஸ் கார்டனால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாச்சுங்க. அதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சரி, நான் ரொம்ப பேசிட்டேன், அப்புறமா அடிக்க வந்துடுவீங்க. சரிங்க, நான் முக்கியமான சில விஷயங்களை உங்ககிட்ட பேசியிருக்கேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.